அடுத்ததாக பேசுறதுக்கு இயக்குனர் ரவிரத்னம் அவர்களை அழைக்கிறேன். என்னுடைய இனிய இசைக்கடவுள் சாமியினுடைய நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் அனைவருக்கும் இந்த இனி நேரத்தில் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மெயின் வந்து இதில் நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, கேலக்ஸி சரியான பொருத்தமான பேர். ஏன்னா இந்த நிகழ்வு நடத்துறதுக்கு இந்த கேலக்சிக்கு மட்டும்தான், ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு அது போய் சேரணுன்றதுக்காக கேலக்சின்னு வச்சிருக்கிறதுக்கு மிக்க நன்றி. அடுத்தது ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரணும். இப்போ உங்களுக்கு சதீஷாக தான் தெரியும், எனக்கு வர்ஷனா தான் அவரை எனக்கு தெரியும். ஏன்னா 2010 நானும் அவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம் வர்ஷனு. அவர் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் அவர் மனசை நெகிழ்ந்து அவரெல்லாம் நான் சிரிச்ச முகத்தை தான் அவரை பார்த்துருக்கேனே தவிர நான் இது வரைக்கும் அவர் அழுந்ததை நான் பார்த்தது இல்லை. ஆனால் அது காரணம் நம்ம சாமி மேலே இருக்கக்கூடிய பக்தி, அப்படித்தான் நான் சொல்லணும். நான் 2000 சாமி கிட்ட வந்து ஒரு படத்தில் நான் லவர்ஸ்ன்ற ஒரு படத்துக்கு நான் ஒர்க் பண்ணும்போது சாமி கிட்ட நான் அப்போ அந்த படத்தில் அசோசியேட் டைரக்டர். அப்போ சாமி கிட்ட போயிட்டு நான் சுச்சுவேஷன் சொன்னேன். அந்த பாக்கியம் எனக்கு 2000 கிடைச்சது. இப்போ இந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சாமியை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அடுத்தது இப்போ நான் போன ஒரு 15 நாளைக்கு முன்னாடி போயிட்டு நான் சாமியை வச்சு படம் பண்ணணுன்றதுக்காக ராமசாமி மேனேஜர்கிட்ட போய் நான் கதையை சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. நான் இந்த மந்த் எண்டுக்குள்ளே நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ண போடுறேன். அது எனக்கு கிடைத்த பாக்கியம். காரணம், நான் பண்ணுற படத்தில் முதல் வெளிவரக்கூடிய இந்த படத்துக்கு என் சாமி தான் இசையாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். காரணம், அவரை சார்ந்த ஒரு சித்தருடைய சப்ஜெக்ட்ன்றதுனால என் இசை சித்தர் தான் இவரு தான் படம் பண்ணணுன்றதுக்கு என்னுடைய லட்சியம். இது வரைக்கும் நம்ம கிபி கிமு தான் பார்த்துருக்கோம். இனி வரும் காலங்கள் ஈமு ஈபி தான். இளையராஜாக்கு முன்பு இளையராஜாக்கு பின்பு என்பது தான் வரலாறா இருக்கும். எனக்கு ஒரே ஒரு லட்சியம் என்ன தெரியுங்களா, அந்த சிம்போனி சொன்னாரு அருள் சொன்னாரு 116 தான் சிம்போனி ஐட்டம்ஸ் இருக்குன்னாரு. 1500 படங்கள்ல 7000 பாடல்களுக்கு மேல சாமி இசையமைச்சிருக்காரு. அந்த 7000 பாடல்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பாடல்களை பூரா பாடலுடைய ஒளியை எடுத்துட்டு இசையை மட்டும் கேட்டீங்கன்னா அத்தனையும் சிம்போனி தான். அத்தனையும் சிம்போனி. பருவமே அந்த பாட்டை எடுத்துட்டு இசையை மட்டும் கேட்டு பாருங்க, அதுவும் ஒரு சிம்போனி. போகுதே போகுதே என் பைங்கிளி வானிலே, அந்த பாட்டை எடுத்துட்டு கேட்டு பாருங்க, சிம்போனி. ஆக இனி ஒருவர் சாமி போல இனி இசைக்காக பிறக்க போறதில்லை. ஏன்னா அவரு இசையை தவிர வேற எதையும் அவர் நேசிச்சது கிடையாது. அவரை நேசிச்சவங்க கூட அவரை விட்டு போயிருக்கலாம். ஆனா இசை ஒரு நாளும் அவரை விட்டு போகாது. அது மட்டும் இல்லாம இந்த வாயிலா வந்து நான் ஏற்கனவே நான் ராமசாமி மேனேஜர் ஐயா கிட்ட சொல்லியிருக்கேன். நான் பண்ணக்கூடிய முதல் படத்தினுடைய சம்பளத்தை சென்னையில ஒரு கிரவுண்ட் இடத்த வாங்க போறேன். வாங்கிட்டு அதுல இசைஞானி இசைக்கடவுள் இளையராஜாவின் அருங்காட்சியகம்னு வைக்க போறேன். இதுதான் என்னுடைய லட்சியம். என் அப்பாவுக்கு நான் சமாதி கட்டுறனே இல்லையோ, என்னுடைய இசைக்கடவுளுக்கு நான் வந்து ஒரு அருங்காட்சியகம் கட்ட போறேன். இது தம்பி அலெக்ஸுக்கு கூட நான் இது வரைக்கும் நான் சொல்லலை. ஆனா இந்த வாயில நான் சொல்றேன். அதே மட்டும் இல்லாம அடுத்த முறை நான் கடவுளை சந்திக்கும் போது அவர் பாதங்களை கழுவி அந்த நீரை நான் தீர்த்தமா தெளிச்சுக்கணுன்றதான் என்னுடைய இந்த பிறப்புல நான் அடைஞ்ச பயனா இருக்கும். அதனால இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி அண்ணே. ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. புதுசா யாராவது பார்த்தாங்கன்னா தான் வேற மாதிரி இருக்கும். நம்ம மாதிரி இசைஞானி ரசிகர்களுக்கு நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் முழுமையா புரிஞ்சுக்கிற முடிஞ்சுச்சு. ஏன்னா இசை சித்தனின் சித்து விளையாட்டுகள்ல எல்லாம் உண்டு.